About 40 years ago, 40 ஆண்டுகள் முன்பதாக I got fed up with so much that I saw in Christianity. கிறிஸ்தவத்திலே பார்த்த பல காரியங்களிலே நான் மிகவும் சலித்து போய்விட்டேன். I saw that most pastors were not leading people to live a overcoming life. ஜெயங்கொள்கிற வாழ்க்கைக்குள்ளாக அநேக பாஸ்டர்மார்கள் தங்களுடைய மக்களை நடத்தாமல் இருப்பதை நான் பார்த்தேன். They were not teaching what Jesus taught about getting free from anger. கோபத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய இயேசு போதித்த காரியங்களை அவர்கள் போதிக்கவில்லை. How to live at home as husband and wife without ever raising your voice at each other. ஒருவர் மீது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி திட்டாமல் எப்படி ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் வாழ வேண்டும். 365 days of the year. ஒரு வருஷத்திலே 365 ஆண்டுகள் 365 நாட்கள். You say that's impossible? அது கூடாத காரியம் என்று சொல்கிறீர்களா? Then according to your faith it will be impossible for you. உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆகிறது அது உங்களுக்கு கூடாத காரியமாகவே மாறிவிடும். Somebody else says God can help me to live that life. ஆனா இன்னொருவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்ய முடியும். God doesn't want me to yell at my wife even one day of the year. வருஷத்திலே ஒரு நாள் கூட என்னுடைய மனைவி திட்டும்படியாக தேவன் விரும்பவில்லை. You believe that? நம்புகிறீர்களா? Is there one day of the year God wants you to yell at your wife? வருஷத்திலே ஒரு நாள் மனைவி சத்தம் போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? Which day is that? அது எந்த நாள்? Not even one day. ஒரு நாள் கூட திட்ட வேண்டும் என்று விரும்பவில்லை. You think God can't help you to live like that where you don't yell at each other even one day of a whole year? வருஷத்தின் முழுவதுமாய் ஒரு நாள் கூட மனைவி திட்டாதபடிக்கு நீங்கள் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார் என்று நம்புகிறீர்களா? I stand before God and say that's how I live. நான் தேவனுக்கு முன்பாக என்று சொல்கிறேன் இப்படி தான் நான் வாழ்கிறேன். But that's not how I lived when I married 48 years ago. ஆனா 48 ஆண்டுகள் முன்பதாக திருமணமான பொழுது அப்பொழுது நான் அப்படி வாழவில்லை. I was in the gutter. I was defeated. நான் சாக்கடை வாழ்க்கையை போல வாழ்ந்தேன், தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். Faith, one day God will lift me out of this gutter. ஒரு நாளிலே தேவன் அந்த சாக்கடையிலிருந்து என்னை தூக்கி எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். If you have faith, God will lift you up. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் உங்களை உயர்த்துவார். Says in the Bible in the last verse of Matthew 13. மத்தேயு 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். Oh, sad words. மிகவும் துக்கமான ஒரு வசனம். I call it some of the saddest words in the four gospels. நான்கு சுவிசேஷங்களிலே மிகவும் துக்கமான ஒரு வசனம் இதுதான் என்று நான் சொல்லுவேன். Matthew 13:58, last verse of the மத்தேயு 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். You know what it says? அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? 38ஆம் வசனம். Jesus could not do many mighty works there because of their unbelief. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே अनेक அற்புதங்களை செய்யவில்லை என்று மத்தேயு 13:38ல வாசிக்கிறோம். Jesus, இயேசு, Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன், could not do many mighty works there because of their unbelief. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக பல அற்புதங்களை அங்கே செய்ய முடியாமல் போனது. Did they need a miracle? அவர்களுக்கு அற்புதம் தேவைப்பட்டதா? Yes. ஆம். Could Jesus do it? இயேசுவால் செய்ய முடியுமா? Yes. ஆம். Did he do it? அவர் செய்தாரா? No. இல்லை. Let me say that again. மீண்டும் நான் சொல்லட்டும். Did they need a miracle? அவர்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டதா? Yes. ஆம். Could Jesus do that for them? அவர்களுக்காக இயேசு அதை செய்ய முடியுமா? ஆம். Did he do it? அவர் செய்தாரா? No. இல்லை. Now think of your situation. இப்பொழுது உங்களுடைய சூழ்நிலையை I எடுத்துக்கொள்ளுங்கள். don't know what it is. அது என்ன சூழ்நிலை என்று எனக்கு தெரியாது. Different for different ones of you. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான Do you சூழ்நிலை need a இருக்கலாம். miracle in your life? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவையா? Yes. ஆம். Whatever it is. அது என்ன அற்புதமா இருந்தாலும் Can சரி. Jesus do it? இயேசு அதை செய்ய முடியுமா? Are you doubtful? சந்தேகம் இருக்கிறதா? No. இல்லை. He can definitely do it. கண்டிப்பாக அந்த அற்புதத்தை தேவன் செய்ய முடியும். Does he do it? அவர் செய்கிறாரா? No. இல்லை. In many cases, no. அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. Why? ஏன்? Unbelief. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். Matthew 13:58. மத்தேயு 13:38. Have you heard another story of two blind men who came to Jesus? இயேசுவிடத்திலே வந்த இரண்டு குருடருடைய சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்களா? Matthew chapter 9. மத்தேயு 9ஆம் அதிகாரம். Two blind men followed Jesus into a house. இரண்டு கண் பார்வையற்றவர்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். In Matthew chapter 9. மத்தேயு 9ஆம் அதிகாரம். Verse 28. 28ஆம் வசனம். After he came into the house, two blind men came to him. அந்த வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்திலே வந்தார்கள். They had been following him, verse 27, saying, "Have mercy on us." 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எங்கள் மீது இரக்கமாயிரு, இரங்கும் என்று இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். Matthew 9:28. மத்தேயு 9:28. They said, "Lord, open our eyes." ஆண்டவரே உம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். And the Lord said, "Before I do that for you, நான் அதை உங்களுக்கு செய்வதற்கு முன்பதாக you have to answer one question." ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். Remember this, my brothers and sisters. என் சகோதர சகோதரிகளை ஞாபகத்தில் வைத்துக் You can கொள்ளுங்கள். ask Jesus for anything. நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் He said, இயேசுவை "Ask and you கேட்கலாம். will receive." கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார். Particularly things he has promised. குறிப்பாக அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை கேளுங்கள். You know, don't ask for things he has not promised. அவர் என்ன வாக்கு பண்ணவில்லையோ அதை கேட்க வேண்டாம். He may or may not give it to you. அவர் ஒருவேளை கொடுக்கலாம், But there கொடுக்காமல் are இருக்கலாம். things promised in the Bible, he definitely give it to you. ஆனால் எதுவெல்லாம் வேதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதை கண்டிப்பாக For தருவார். example, உதாரணமாக when the Lord took the Israelites out of Egypt, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து தேவன் வெளியே he கொண்டு said, "I'll வந்தார். give you the land of Canaan." உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். Supposing they said, "Not only Canaan, Lord, give us the whole of Europe." ஆண்டவரே கானான் மட்டுமல்ல ஐரோப்பா தேசம் முழுவதையும் உங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டிருந்தால் He
may not want to give the whole of Europe. He will give them Canaan, what is promised. அவர்களுக்கு ஐரோப்பா முழுவதையும் கொடுத்திருக்க மாட்டார். என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு தருவார். 600,000 people didn't get it because they didn't believe that God would give it to them. ஆனால் 600,000 மக்கள் அவர்கள் அந்த கானானை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் சொன்னதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. 40 years they wandered in the wilderness and perished. அவர்கள் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்திலே சுற்றி நடந்து மடிந்து போனார்கள். That warning is given us 3 times in the New Testament. இந்த எச்சரிப்பு 3 முறை புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Holy Spirit warns us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். 1 Corinthians 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், Hebrews 3. எபிரேயர் 3ஆம் அதிகாரம், Jude. யூதா 3 times. You read it sometime. நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். Don't forget, brothers, that God promised Canaan to the Israelites, but they didn't get it. கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணியிருந்தும் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இதை மறந்து போக வேண்டாம் என்று சொல்கிறார். Why is that mentioned 3 times in the New Testament? ஏன் புதிய ஏற்பாட்டிலே 3 முறை இது சொல்லப்பட வேண்டும்? 1 Corinthians 10, 1 கொரிந்தியர் 10, Hebrews 3, எபிரேயர் 3, Jude. யூதா புத்தகம். Same warning. இதே எச்சரிப்பு. To warn us that God may promise you something today and you may not get it. உங்களுக்கும் தேவன் சில காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆனாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட முடியும். He asked these blind men. ஆகவே இந்த குருடர்களை பார்த்து கேட்கிறார். Your eyes open, right? உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமா? You have to answer one more question before you get it. இன்னும் பெற்றுக்கொள்ள முன்பதாக இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். 28ஆம் வசனம். Do you believe I am able to do this for you? உங்களுக்கென்று இதை நான் செய்ய முடியும், எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? He didn't say, do you believe that with a little bit of effort you can open your eyes? உங்களுடைய கொஞ்சம் பிரயாசத்தினாலே உங்கள் கண்களை திறந்து விட முடியும் என்று விசுவாசிக்கலாம் என்று கேட்கவில்லை. Will you go and do some eye exercises and come back after 1 year? கொஞ்சம் போய் கண் பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் செய்து கொண்டு 1 வருஷம் கழித்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. You have to do nothing. You cannot open your blind eyes, both of you. நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்களாகவே உங்களுடைய கண்களை திறந்து விட முடியாது. I'm not asking you what you can do. நீ என்ன செய்ய முடியும் என்று நான் கேட்கவில்லை. You believe I, Jesus, can do it for you. இயேசுவாகிய நான் உங்களுடைய கண்களை திறக்க முடியும், அதற்கு வல்லமை எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? I'm absolutely convinced that that is what Jesus is asking many of you. நான் ஒன்றை நிச்சயித்திருக்கிறேன். இதே கேள்விதான் இன்று இங்கே இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் கேட்கிறார். You're looking at your problem. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பார்க்கிறீர்கள். You're wondering how in the world will this be solved? இந்த உலகத்தில் என்னுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட முடியும்? You've tried every human effort and channel. நீங்கள் மனுஷிகமாய் எல்லா வழிகளையும் முயற்சி செய்து பார்க்கிறீர்கள். Jeremiah 17:5 says, எரேமியா 17:5 சொல்கிறது, cursed is the man who leans upon men and depends on his strength to do my work. மனதை தன் பொய்பாலமாக்கிக் கொண்டு மனுஷிலே நம்பிக்கையா இருக்கக்கூடியவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17:5 வாசிக்கிறோம். Blessed is the man who trusts the Lord. கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். There's a curse on us when we depend upon man. நாம் மனிதர்களை சார்ந்து கொள்ளும் பொழுது அதிலே ஒரு சாபம் இருக்கிறது. There's a blessing when we trust in the Lord. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. Jeremiah 17 verse 5 to 8. எரேமியா 17:5-8 You'll be like a tree planted by the rivers, always fruitful. நீங்கள் ஆற்றங்கரையிலே நடப்பட்டு எப்பொழுதும் கனி தரக்கூடிய ஒரு விருட்சத்தை போலவே இருப்பீர்கள். He asked the blind people, do you believe I can do this for you? உனக்கு உன்னுடைய கண்களை நான் திறக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். There were 2 blind men. அங்கே 2 குருடர்கள் இருந்தார்கள். Supposing they went in one by one to the room. அவர்கள் ஒவ்வொருவராக இயேசு அந்த அறைக்குள் சென்றிருக்கிறார்கள் என்று நம்புவோம். Okay, one person comes. இப்பொழுது முதல் குருடன் வந்து விட்டார். You know, like you go to a doctor for consultation. நீங்கள் ஒரு மருத்துவரிடத்தில் ஆலோசனை கேட்க முடியாது போவது போல இங்க ஒரு மனிதன் வந்திருக்கிறான். Do you believe I can do this for you? இதை நான் உங்களுக்கு செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா? Lord, it's tough. All my life I've been blind. ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதுமாக நான் குருடனாக இருந்திருக்கிறேன். But I have faith that you can open at least one eye. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு கண்ணையாவது நீங்கள் திறக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord says, all right, verse 29. 29ஆம் வசனம். சரி, 29ஆம் வசனம். Be it done to you according to your faith. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. And his one eye is open. அவன் ஒரு கண் திறந்து விட்டது. For a blind man to have one eye open is almost like having heaven. ஒரு குருடனுக்கு ஒரு கண் திறந்து விட்டாலே கிட்டத்தட்ட பரலோகம் போல உனக்கு. I can see everything now. இப்ப எல்லாவற்றையும் நான் பார்க்க முடிகிறது. Of course he doesn't have 3-dimensional vision because only one eye is there. ஆனால் 3 பரிமாணங்களுடைய அந்த பார்வை அவனுக்கு இல்லை, ஏனென்றால் ஒரு கண் மட்டும் தான் திறந்திருக்கிறது. So he's so excited. Hallelujah. Jesus can open one eye. Look what he did for me. அவன் மிகவும் பரவசம் அடைகிறான். ஆண்டவர் எனக்கு ஒரு கண்ணை திறந்து விட்டார். எனக்கு என்ன நடந்தது பாருங்கள், ஆச்சரியப்படுகிறான். The second guy goes in. இரண்டாவது மனிதன் போகிறான். Same question. அதே கேள்வி. You believe I can do this for you? உனக்கு இதை நான் செய்ய முடியும் என்று நம்புகிறாயா? He says, sure Lord, nothing is impossible for you. ஆண்டவரே, கண்டிப்பாக உம்மாலே செய்ய முடியும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. You can open both my eyes. நீர் 2 கண்களையும் திறக்க முடியும். Same answer. அதே பதில். Not according to my desire or your desire, according to your faith. என்னுடைய ஆசைப்படியோ உன்னுடைய விருப்பப்படியோ அல்ல, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. He comes out with both eyes open. அவன் 2 கண்களும் திறக்கப்பட்டான், வெளியே வருகிறான்.
He says, hey, Jesus can open two eyes. ஓ இயேசு ரெண்டு கண்களும் திறக்க முடியும் என்று சொல்கிறார். So the other guy with one eye open says, how did you get two eyes open? அந்த ஒரு கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறான், உனக்கு மட்டும் எப்படி ரெண்டு கண்ணையும் திறக்கப்பட்டது? And they have a clash. அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. So they start two denominations. ஆக இப்பொழுது ரெண்டு சபை பிரிவை ஆரம்பிக்கிறார்கள். One is Jesus can open one eye. ஒரு சபை பிரிவு இயேசு ஒரு கண்ணை மட்டும் திறக்க முடியும். The doctrine in the other church is Jesus can open two eyes. இன்னொரு சபையில் உள்ள உபதேசம் இயேசு இரண்டு கண்களை திறக்க முடியும். Okay. சரி. Now what is this the spiritual application of this? ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இதிலே புதைந்திருக்கிறது. அது என்ன? Here are the two eyes. இரண்டு கண்கள். Jesus can forgive our sins. இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். Jesus can help us to overcome all sin. எல்லா பாவங்களையும் மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய முடியும். Most believers live in the one-eyed denomination. அநேக விசுவாசிகள் ஒரு கண் உள்ளதான சபை பிரிவிலே வாழ்ந்து They are not கொண்டிருக்கிறார்கள். totally blind. அவர்கள் முற்றிலுமாய் குருடர்கள் அல்ல. Jesus can forgive all your sins. எல்லா பாவங்களையும் இயேசு மன்னிக்க முடியும். 90% of your sins. 90% பாவங்கள் இல்லை இல்லை. எல்லா பாவங்களையும் மன்னிக்க முடியும். Not 90% vision. 90% பார்வை அல்ல. 100% பார்வை. But only in one eye. ஆனால் ஒரே ஒரு கண் மட்டும்தான். What about the other eye? இன்னொரு கண்ணை பொறுத்து என்ன? What about overcoming anger? கோபத்தை மேற்கொள்வதை பற்றி. What about overcoming dirty thoughts? அசுத்த எண்ணங்களை மேற்கொள்வதை பற்றி. What about overcoming lusting after women? ஸ்திரீகளை இச்சிப்பதிலிருந்து மேற்கொள்வதிலிருந்து என்ன? What about overcoming pornography on the internet? இணையதளத்திலே அல்லது கம்ப்யூட்டரிலே போய் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆபாச காட்சிகளை குறித்த விஷயத்திலே வெற்றி என்ன? No. Jesus can't open that eye. That's too tough. அந்த கண்களை எல்லாம் இயேசு திறக்க முடியாது. அது அவருக்கு கடினமான விஷயம். ஒரு கண். He can forgive your sin. அவங்க பாவங்களை மன்னிக்க முடியும். Of course you'll spend all your life fighting and yelling at your wife. வாழ்க்கை முழுதுமாக மனைவியை சத்தம் போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டே தான் வாழ்கிறீர்கள். And all your life you'll now and then watch a little pornography. இப்போவும் அப்போவுமாக சில ஆபாச காட்சிகளை கம்ப்யூட்டரிலே பார்க்கிறீர்கள். Not every day. எல்லா நாளும் அல்ல. Once in a while. எப்போதாவது. Without your wife's knowledge. உங்களுடைய மனைவியுடைய அறிவில்லாதபடி. Without other people knowing. மற்றவர்கள் பார்க்காதபடி. Can't Jesus deliver you? தேவனை விடுதலையாக்க முடியாதா? No, brother. The devil is very powerful. பிசாசு மிகவும் வல்லமையுள்ளவன். You don't know how powerful the devil is. சாத்தான் எவ்வளவு வலிமையானவன் என்று உங்களுக்கு தெரியாது சகோதரனே. When he urges me to watch pornography, nobody can stop. என்னை ஆபாச காட்சிகளை பார்க்க தூண்டும் பொழுது யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. Okay. சரி. Another person says, what devil? The devil Jesus, he was defeated on the cross. இன்னொருவன் சொல்லுகிறான், பிசாசா அவனை கல்வாரி சிலுவையில் இயேசு தோற்கடித்தாரே. The one who lives in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Jesus can open both eyes. இயேசு இரண்டு கண்களை திறக்க முடியும். Do you have a promise for that in scripture? இதற்கு வேதத்திலே வாக்குத்தத்தம் உண்டா சகோதரரே என்று கேட்கலாம். And they say yes. ஆம். In the Old Testament there was no such promise. பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை. So I'll show you what the Old Testament promise was. பழைய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தம் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன். One eye. ஒரு கண். I'll show you first of all Psalm 103. முதலாவது சங்கீதம் 103. Very well known promise. மிகவும் நன்றாக தெரிந்த வாக்குத்தத்தம். Verse 2. இரண்டாம் வசனம். Bless the Lord, O my soul, and don't forget any of his benefits. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Who pardons all your iniquities. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். Not 90%. 90% அல்ல. Who forgives all your sins. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். This is 1000 years before Jesus came to earth. David said it. இயேசு வருவதற்கு முன்பதாக 1000 ஆண்டுகள் முன்பதாக தாவீது சொன்ன வசனம். Was it a lie? அது பொய்யா? No. இல்லை. Inspired by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினார். You ask David. தாவீதை கேளுங்கள். Have your sins been forgiven, David? தாவீதே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? Oh, all of them. எல்லாம் மன்னிக்கப்பட்டது. You mean all your sins were forgiven? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதா? Yes. ஆம். How? எப்படி? Because I sacrificed this offering and I put my hand on it. நான் பலிகளை செலுத்தினேன், என்னுடைய கைகளை அதில் வைத்தேன். And I'm testifying thereby that I'm looking forward to the Messiah coming one day. நான் அதன் மூலமாய் என்ன சாட்சி பகர்கிறேன் என்று சொன்னால் பின்னால் வரப்போகிற மேசியாவை நான் விசுவாசத்திலே காண்கிறேன். என் பாவங்கள் எல்லாம் நீக்கப்படும். He hasn't come yet. இன்னும் வரவில்லை. But I'm testifying that I look forward to his coming to take away my sins. என்னுடைய பாவங்கள் எல்லாம் தன்மேல் சுமப்பதற்காக பின்னால் வரப்போகிற மேசியாவை நான் பார்க்கிறேன். Have you seen that? அதை பார்த்தீர்களா? No, I haven't seen it, but I believe it's coming. நான் பார்க்கவில்லை, ஆனால் வருகிறார் என்று நான் நம்புகிறேன். What about today? இன்றைக்கு என்ன? Have any of you seen Jesus dying on the cross? இயேசு கிறிஸ்து மரித்ததை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? They're saying the same thing David says. தாவீது சொன்னதே தான் நீங்களும் I சொல்றீங்க. haven't seen Jesus dying. நான் இயேசு மரிக்கிறதை பார்க்கவில்லை. David looked forward. தாவீது முன்னோக்கி பார்த்தார். I look back. நான் பின்னோக்கி He பார்க்கிறேன். looked 1000 years forward. I look 2000 years back. தாவீது 1000 ஆண்டுகள் முன்பதாக உள்ள
நான் 2000 ஆண்டுகள் பின்பு உள்ளதை I பார்த்தேன். see the Messiah came and took my sins. மேசியா வந்தார், என் பாவங்களை எடுத்துக்கொண்டார். He's forgiven all my sins. அவர் எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னித்தார். David experienced it. தாவீது அதை அனுபவித்தார். But you go next question. அடுத்த கேள்வி, By the way, David, has he given you a victory over lusting with your eyes? ஓகே, தாவீதே கண்களில் இச்சிப்பதிலிருந்து தேவன் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரா என்று அடுத்த கேள்வி கேளுங்கள். No. இல்லை. I can kill Goliath and all. நான் கோலியாத்தை எல்லாம் கொல்லுவேன். But when I see Bathsheba, she defeats me. ஆனால் பத்சிபாளை பார்த்தால் அவள் என்னை தோற்கடித்து விடுவாள். Who is more powerful, Goliath or Bathsheba? Tell me. கோலியாத்துக்கு அதிக வல்லமை இருக்கிறதா, பத்சிபாளுக்கு அதிக வல்லமை இருக்கிறதா என்று சொல்லுங்கள். You think Goliath is stronger? கோலியாத்து தான் வலிமையானவன் எண்ணுகிறீர்களா? Bathsheba is stronger. பத்சிபாள் தான் வலிமையானவள். David could kill Goliath, but Bathsheba killed David spiritually. தாவீது கோலியாத்தை கொன்றான், ஆவிக்குரிய ரீதியிலே பத்சிபாள் தாவீதை கொன்று விட்டார். Okay, let me ask you another question. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். Who is stronger, the devil or a tempting adulterous woman? பிசாசு வலிமையானவனா அல்லது சோதிக்கக்கூடிய விபச்சார ஸ்திரீ வலிமையானவளா? I want an answer from the Bible, not from your opinion. உங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்லக்கூடாது, வேதத்திலிருந்து எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். For a believer. ஒரு விசுவாசிக்கு. Forget about unbelievers. அவிசுவாசியை மறந்து விடுங்கள். For a born again believer. மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசிக்கு. Who is a enemy he has got to be afraid of? எந்த சத்துருவுக்கு ஒரு விசுவாசி பயப்பட வேண்டும்? Satan? சாத்தானுக்கா? Or a tempting adulterous woman? அல்லது உங்களை சோதிக்கக்கூடியதான விபச்சார ஸ்திரியா? I'll show you the answer from scripture. வேதத்திலிருந்து உங்களுக்கு பதிலை காண்பிக்கிறேன். You know, sometimes when I teach the Bible, சில சமயத்திலே நான் வேதத்தை போதிக்கும் பொழுது many people have told me around the world, உலகம் முழுதுமாய் அநேகர் சொல்லியிருக்கிறார்கள், Brother Zach, how is it I never saw this and it is in my Bible all these years? இவ்வளவு ஆண்டுகளாக என்னுடைய வேதத்திலே அது இருக்கிறது, எப்படி நான் அதை பார்க்கவில்லை? I said, the trouble is you people don't read carefully. பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் கவனமாக வாசிப்பதில்லை. You rush through it half an hour, okay, time to go to work now. அரை மணி நேரம் வாசித்து விட்டு மூடி விட்டு வேலைக்கு போக வேண்டும் என்று போய் That's விடுகிறீர்கள். not the way to read the Bible. வேதத்தை அப்படி வாசிக்க கூடாது. Sometimes I read one verse and meditate on it for 15 minutes. சில சமயத்தில் ஒரு வசனத்தை வாசித்து 15 நிமிடம் தியானிக்கிறேன். Not every time. Sometimes I read a whole chapter. சில சமயத்தில் முழு அதிகாரத்தையும் வாசிக்கிறேன். But I'm not interested in time. ஆனால் எனக்கு நேரம் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. I read the Bible for half an hour. அரை மணி நேரம் வேதத்தை நான் வாசித்து விட்டேன் என்ற திருப்தி எனக்கு தேவையில்லை. It doesn't say man shall live by reading the Bible. ஒரு மனிதன் வேதத்தை வாசிப்பதனாலே பிழைப்பான் என்று சொல்லப்படவில்லை. Man shall live by every word that proceeds from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் So சொல்கிறது. to me the important thing in the morning is not to read the Bible. ஆகவே காலையில் எனக்கு முக்கியமான காரியம் வேதத்தை வாசிப்பதல்ல. One chapter, two chapters, that's not my question. ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டும், ரெண்டு அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் என்று அது அல்ல. When I read it, did I hear a word from God to my heart? That's the important question. வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து என்னுடைய இதயத்திலே ஒரு வார்த்தையை நான் கேட்டேனா? அது முக்கியமான கேள்வி. For many people that's not important. அநேக மக்களுக்கு அது முக்கியம் அல்ல. Did you read the Bible? வேதத்தை வாசித்தீர்களா? Yes, I read it for half an hour today. ஆம், இன்றைக்கு அரை மணி நேரம் வாசித்தேன். What did you read? என்ன வாசித்தீர்கள்? I can't remember right now. என்னன்னு தெரியல பிரதர். Something. ஏதோ வாசித்தேன். Can you remember which book it was? எந்த புத்தகம் என்றாவது ஞாபகம் இருக்கிறதா? Yeah, I think it was Luke chapter. லூக்கா சுவிசேஷம் என்று எண்ணுகிறேன். What did you read there? அங்கே என்ன வாசித்தீர்கள்? Yeah, something about discipleship and all that. சீஷத்துவத்தை குறித்து ஏதோ வாசித்தேன். You might as well not read it. அதற்கு வாசிக்காமலே இருக்கலாம். Man shall live by every word that proceeds from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். Where do we learn that? எங்கே நாம் அதை We கற்றுக்கொள்கிறோம்? say Jesus said it. இயேசு அதை சொன்னார் என்று சொல்லுகிறீர்கள். Long before Jesus said it. இயேசு அதை சொல்வதற்கு வெகு முன்பாகவே You read that in Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறீர்கள். There were 6 days in which the earth was remade. அங்கே இந்த பூமியானது மீண்டுமாய் உண்டாக்கப்பட்ட 6 நாட்கள் உண்டு. How was the earth remade? எப்படி அது மீண்டுமாய் உண்டாக்கப்பட்டது? Every day. ஒவ்வொரு நாளும் It says God said something. தேவன் சொன்னார். God said something on the first day. முதல் நாளிலே ஏதோ ஒன்றை சொன்னார். Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுது. It was light. வெளிச்சம் உண்டாயிற்று. God said the second day. இரண்டாம் நாளிலே சொன்னார். Let the heavens above the waters be separated from the waters below the heavens. வானத்திற்கு கீழே தண்ணீரும் மேலே தண்ணீரும் பிரிக்கப்பட கடவுது என்று சொன்னார். அது நடந்தது. All the way till the last day. இப்படி கடைசி நாள் வரை अनेक காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. Man was not created with the word. The animals, birds and fish and all were created with the word. மனிதன் வார்த்தையால் உண்டாக்கப்படவில்லை, ஆனால் மீன்களும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் எல்லாம் வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது. When it came to man, மனிதன் என்று வரும்பொழுது God did not say let there be a man and a woman. மனுஷன் உண்டாக்கப்படுவது மனுஷன் உண்டாக்கப்படுவது என்று சொல்லவில்லை. There had to be a personal touch. அதிலே ஒரு தனிப்பட்ட ஒரு தொடுதல். He took some mud. கொஞ்சம் மண்ணை எடுத்தார்.
shaped a man. ஒரு மனிதனை உருவாக்கினார். Took his bone, shaped a woman. அந்த மனிதனுடைய எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியை உண்டாக்கினார். We learned something from that. அதே ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். You are not created like the animals, brothers. சகோதரனே சகோதரியே, நீங்கள் எல்லாரும் விலங்குகளைப் போல அதே ரீதியிலே உண்டாக்கப்படவில்லை. Personal touch there. அங்கே தனிப்பட்ட ஒரு தொடுதல் இருக்கிறது, தேவனுடைய தொடுதல். There is God said something and something happened. ஆனா என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவன் ஒன்றை சொன்னார், ஒன்று நடந்தது. Every day something happened. ஒவ்வொரு நாளும் ஒன்று நடந்தது. Every day it became better and better and better and better. ஒவ்வொரு நாளும் காரியங்கள் சீராய் கொண்டே வந்தது, மேன்மையாய் கொண்டே வந்தது. And the last day he said, very good. கடைசி நாளிலே மிகவும் நல்லது என்று கண்டார். You know that's supposed to be a picture of your life. அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு சித்திரமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? What happened on the last day? கடைசி நாளில் என்ன நடந்தது? ஆறாவது நாள் there was a man and a woman in the image of God. தேவனுடைய சாயலிலே ஒரு மனிதனும் மனுஷியுமாய் இருக்கிறார்கள். That's why it was very good. ஆகவே தான் அது மிகவும் நல்லது என்று கண்டார். More important than all the sun and moon and stars and everything. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் முக்கியமான சிருஷ்டி. There's a message in Genesis chapter 1 for you and me. உங்களுக்கும் எனக்கும் ஆதியாகமம் 1 ஆம் அதிகாரத்தில் ஒரு செய்தி இருக்கிறது. The day you are born again. நீங்கள் மனம் திரும்பின அந்த நாளிலே First thing is God says let there be light. வெளிச்சம் உண்டாகிறது என்று சொல்கிறார். Light comes into your heart and Christ comes in and you are born again. உங்களுடைய உள்ளத்திலே ஒளி வருகிறது, இயேசு உங்கள் உள்ளத்திலே வருகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். From that day, அந்த நாளிலிருந்து every day ஒவ்வொரு நாளும் God wants to say something to you. தேவன் ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். Not just reading a chapter in the Bible. ஏதோ ஒரு வேதத்தில் ஒரு அதிகாரத்தை வாசிப்பதல்ல. From the Bible to say something to you. வேதத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் ஒன்றை சொல்ல வேண்டும்.